அனைவருக்கும் வணக்கம் கூறுவது விசாலாட்சி பழனியப்பன். இன்னைக்கு நாம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக சிவபெருமான் காட்சி தருவதற்கு காரணமாக இருந்த நிகழ்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் இடையே வாதம் ஏற்பட்டதாம். அதாவது யார் பெரியவர்கள் அப்படின்ற ஒரு வாதம் ஏற்படும் போது அவங்க சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க, தங்களில் யார் பெரியவர்கள் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, என்னுடைய முடியையும் அடியையும் யார் காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதனால் பிரம்மா என்ன பண்ணுறாரு, அன்னபட்சி அதாவது அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானினுடைய முடியை காண்பதற்காக கிளம்பி விடுகிறார். பெருமாளோ பன்றி அவதாரம் எடுத்து சிவபெருமானினுடைய அடியை காண புறப்படுகிறார். ஒரு கட்டத்திற்கு மேலே பெருமாளுக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு சிவபெருமானினுடைய அடியை காண முடியவில்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அவர் போய் சிவபெருமானிடம் உண்மையை சொல்லிடுறாரு. உங்களுடைய அடியை என்னால் காண முடியல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் பிரம்மா என்ன பண்ணிடுறாரு, சிவபெருமானினுடைய முடியை கண்டதாகவும் அதற்காக அவர் முடியில் சூடிய ஒரு தாளம் பூவு தனக்கு கிடைத்ததாகவும், அதாவது சிவபெருமான் சொல்லியிருந்த ஒரு தாளம்பூ தனக்கு கிடைச்சதாகவும் சொல்லிட்டு அந்த தாளம்பூவை கொண்டுட்டு போய் காமிக்கிறாரு. அப்போ அந்த தாளம்பூவும் பொய் சொல்லுது. அதனால சிவபெருமான் கோபம் அடைஞ்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இனிமேல் பூலோகத்தில் பிரம்மனுக்கு கோவில்கள் இருக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது உனக்கு பூலோகத்தில் கோவில் கிடையாது, உன்னை மக்கள் வழிபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதாவது கோவில் கட்டி. அப்போ அதனால தான் இப்போ கூட பார்த்தோம்னா ரொம்ப அரிதாக தான் பிரம்மனுடைய கோவில்கள் இருக்குது. நிறையா இல்லை. மற்ற கடவுளுக்கு இருக்க மாதிரி பிரம்மனுக்கு அதிகமான கோவில் இல்லாததுக்கு இந்த காரணம்தான். அதே மாதிரி தாழம் பூவானது பொய் சொன்னதுனால சிவபெருமான் இனிமேல் உன்னை முடியில் சூட மாட்டேன் அப்படின்னு சிவபெருமான் தாழம் பூவுக்கு ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. அதாவது பிரம்மாவும் பெருமாளும் சிவபெருமானை காண முடியாதபடி நெருப்பாக சிவபெருமான் நெருப்பு வடிவமாக இருந்தார். அதனால தான் அவங்களால அடிமுடி காண முடியல. அவர் நெருப்பு வடிவத்தில் இருந்ததுனால தேவர்கள் எல்லாரும் அவரை அந்த தலத்திலேயே தங்கும்படி சொல்கிறாங்க. அதனால சிவபெருமான் மலையாக உருமாறுறாரு. அப்புறம் மக்கள் வழிபடுவதற்கு ஏற்றவாறு சுயம்பு லிங்கமாக மலையடிவாரத்தில் அவர் தோன்றினார். அந்த சுயம்பு லிங்கத்தை மையமாக வச்சு தான் இப்போ இருக்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயமானது கட்டப்பட்டு இருக்கிறது. சிவபெருமான் இங்கு மலையாக வீற்றிருப்பதால் திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாகவே கருதப்படுகிறது. மேலும் சிவபெருமான் அக்னி ஜோதியாக தேவர்களுக்கு காட்சி கொடுத்த நாள் திருக்கார்த்திகை நாள். அதனால தான் இங்கே திருக்கார்த்திகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பரணி தீபம் ஏற்றப்படும் போது அந்த தீபத்தில் இருந்து மேலும் 5 தீபங்களை ஏற்றுவாங்களாம். அந்த தீபம் எல்லாத்தையும் ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் மாலையில் இந்த அண்ணாமலையாருக்கு அருகில் இருக்கக்கூடிய தீபத்தை எடுத்துக்கிட்டு தான் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மலை தீபம் ஏற்றுவாங்களாம். இந்த தீபம் ஏற்றக்கூடிய உரிமை பர்வத ராஜகுலத்தினருக்கு மட்டுமே அந்த உரிமை இருக்காம். இந்த தீபம் தொடர்ச்சியாக ஒரு 11 நாட்கள் எரியும். மலை உச்சியில் ஏற்றப்படும் இந்த தீபம் மலையை சுற்றி சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்துக்கும் தெரியும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த 11 நாட்கள் எரியக்கூடிய தீபத்திலிருந்து எடுக்கக்கூடிய கருப்பு நிற மைய தான் ஆருத்ரா தரிசனத்தின் போது மக்களுக்கு அந்த மைய விநியோகிப்பாங்களாம்.
ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருவண்ணாமலை தீபத்தை தரிசனம் செய்வதே மகா புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருவண்ணாமலையை ஆன்மீக பூமி, சித்த பூமி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த திருவண்ணாமலை தீபத்தை தரிசிக்கிறதுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் கூடுவது ஒரு சிறந்த பாக்கியமாகவே கருதுகிறாங்க.